Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆக்டல் நம்பரை எப்படி பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல 2 டிஜிட்ல இருந்து 4 டிஜிட் வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஆக்டல் நம்பரோட பேஸ் வேல்யூ 8, பைனரியோட பேஸ் வேல்யூ 2. இதுல எப்படி ஆக்டலை பைனரியா கன்வெர்ட் பண்றதுன்னா இதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. இது ஒரு ரூல் கூட வச்சுக்கலாம். 0னா அதாவது ஆக்டல்ல 0னா பைனரியில அது 000. அதான் பைனரி ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. ஆக்டலோட டோட்டல் நம்பர் வந்து 0ல இருந்து 7. இதை கவுண்ட் பண்ணா 8 வரும். அதான் பேஸ் 8. அதே மாதிரி பைனரியோட பேஸ் 2 எப்படி வரும்னா இதே மாதிரி zeros and ones வச்சு தான் பேஸ் பண்ணி வரும். இப்போ 0னா 000, 1னா 001, 2னா 010, 3னா 011, 4னா 100, 5னா 101, 6னா 110, 7னா 111. இந்த மாதிரி நீங்களா இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு நீங்க ஏதாவது க்ளூ வேர்ட் வச்சு கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். இப்போ 2 டிஜிட்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 36 பேஸ் 8 எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்றதுன்னா இது ரொம்ப ஈஸி. இப்போ இதை தனித்தனியா எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 3 6ன்னு பிரிச்சு எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு 6, இந்த 6 இங்க எங்க இருக்கு? இந்த இருக்கு 6. இப்போ 6ஓட ஈக்குவலா எனக்கு என்ன இருக்குன்னா 110 தான் இருக்கு. அப்போ நான் இங்க 110ன்னு எழுதணும். அடுத்து 3க்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னு பார்க்கணும். 3க்கு ஈக்குவலா எனக்கு என்ன இருக்குன்னா 011. அப்போ இங்க 011. இப்போ எப்படி சொல்யூஷன் எழுதணும்னா 3 6 பேஸ் 8 is equal to therefore போட்டுக்கோங்க is equal to 01110 பேஸ் 2. அதாவது இந்த ஆர்டரை அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா பேஸ் 2ன்னு போட்டீங்கன்னா இதோட ஆன்சர் இதுதான். இதான் அந்த சம்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் நான் எடுத்திருக்கிறது 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 3 டிஜிட் நம்பர் 472 பேஸ் 8ன்னு எடுத்திருக்கேன். இது எப்படி போடுறது? எல்லாத்துக்குமே இந்த டேபிள் ஒன்று மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது 0லேருந்து 7, 1லேருந்து 8 கிடையாது, 0லேருந்து 7ன்னு வரும். அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி மேலே எழுதின மாதிரி இதையும் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டு இப்போ 2க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 7க்கு ஒரு வேல்யூ இருக்கு, 4க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இங்க 2. இப்போ நான் 2க்கு என்ன வேல்யூ போட்டிருக்கேன்னா 010ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்க 010ன்னு நான் போட்டுட்டேன். இப்போ 7க்கு எனக்கு என்ன வேல்யூ 111. அப்போ 111ன்னு போட்டுட்டேன். இப்போ அடுத்து எனக்கு 4க்கு என்ன வேல்யூ போட்டிருக்கேன் 100. ஸோ 100. இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா therefore 472 பேஸ் 8 is equal to 100111010 பேஸ் 2. இதுதான் இந்த சம்கான ஆன்சர். இப்போ 4 டிஜிட்ல எப்படி போறதுன்னு பார்க்கலாம். 4 டிஜிட்ல எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 6213 பேஸ் 8ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4th டிஜிட்டையும் நம்ம அதே மாதிரி தான் போட போறோம். 6213. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ போட்டிருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு கீழே நேராக எழுதிடலாம். இப்போ நான் இங்க 3க்கு என்ன போட்டிருக்கேன்? 3க்கு 011. அப்போ இங்க 3க்கு நேரா 011ன்னு போட்டுடணும். இப்போ 1க்கு நான் என்ன போட்டிருக்கேன் 001ன்னு போட்டிருக்கேன். அப்போ 001. அடுத்து 2க்கு 010, 010. இப்போ 6க்கு 110. ஸோ 110 இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா 6213 பேஸ் 8 is equal to சேம் நம்ம ஃபர்ஸ்ட் 2 சம்க்கு போட்ட மாதிரி தான் இதுக்கும் போட போறோம். இந்த ஆர்டர்ல அப்படியே எழுதிட்டு வந்து பேஸ் 2ன்னு போட்டீங்கன்னா அதான் இதோட சம்க்கான ஆன்சர். அப்போ 1100100101 பேஸ் 2. இதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 2 டிஜிட்ல இருந்து 4 டிஜிட் வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன். இப்போ அடுத்து 4th சம்மா நம்ம என்ன பார்க்க போறோம்னா 13.54 பேஸ் 8. அதாவது இப்போ நம்ம பாயிண்ட் வச்சதுக்கு எப்படி போட போறோம்னா பார்க்க போறோம். இதுவும் சேம் ரொம்ப ஈஸி தான். 1
3.54 இப்படி பிரிச்சுக்கலாம். இப்போ 4க்கு ஒரு வேல்யூ, 5க்கு ஒரு வேல்யூ, பாயிண்ட் அப்படியே நேராக வந்துடும். அப்போ 0.3க்கு ஒரு வேல்யூ, 1க்கு ஒரு வேல்யூ. இப்போ 4க்கு நான் என்ன போட்டிருக்கேன் 100. அப்போ 100. 5க்கு 101 போட்டிருக்கேன் 101. டாட் நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் அப்படியே வந்துடும். அப்போ 3க்கு நான் என்ன வேல்யூ போட்டிருக்கேன்னா 011. இப்போ 011. 1க்கு நான் போட்டிருக்க வேல்யூ 001. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இப்போ therefore 13.54 base 8 is equal to 1011.1011 base 2. இப்போ இங்க நான் 00 இங்க ஒன்று போட்டிருப்பேன். இங்க லாஸ்ட்ல 2 0 இருக்கு. எனக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜீரோஸ்க்கும் வேல்யூ இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜீரோஸ்க்கும் வேல்யூ இல்லை. ஸோ நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இதை எழுதியிருக்கேன். இப்போ நான் இதே இதில் இன்னொரு மெத்தடும் போட்டு காட்டுறேன். இப்போ 5th சம் என்ன பார்க்க போறேன்னா மேலே போட்ட மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல போறேன். இதுல நான் 66.01 அப்படின்னு எடுத்துக்கிறேன் பேஸ் 8. இப்போ இதுக்கு போட்டு காட்டுறேன். 6.01. இப்போ நான் போன சம்ல சொன்ன மாதிரி பாயிண்ட் அப்படியே வந்துடும். 6 இங்க ஒரு 6. இப்போ 1க்கு நான் போட்டிருக்க வேல்யூ என்னன்னா 001. ஸோ 001. இப்போ 0க்கு மூணுமே 0 தான். பாயிண்ட் அப்படியே வந்துடும். 6க்கு 110. ஸோ 110. அப்போ இங்கேயும் 110. இப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்? therefore 66.01 base 8 is equal to 110.110000001 base 2. நான் மேலே போட்டிருப்பேன். இங்க வந்து எனக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 0வும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0வும் வந்ததுனால நான் அதை கன்சிடர் பண்ணாம வெறும் நம்பரை மட்டும் போட்டுட்டேன். ஏன்னா அதுக்கு வேல்யூ இல்லைன்ட்டு. பட் ஆனால் இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஜீரோஸ் இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் இருக்கு. பட் லாஸ்ட்டாக எனக்கு 1ங்கிற ஒரு வேல்யூ இருக்கனால நான் அதை எதுவுமே ரிமூவ் பண்ணாம கேன்சல் பண்ணாம நான் அதை அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதி பேஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். பேஸ் 2 கொடுத்தா தானே அது பைனரிக்கு மாற்றிருக்கோன்னு தெரியும். ஸோ ஆக்டல்லேருந்து பைனரிக்கு மாற்றியாச்சு. இந்த சம்கான ஆன்சர் இதுதான். இப்போ நம்ம 2 டிஜிட்ல பார்த்தோம். 2 டிஜிட்லயும் அதே மெத்தட் தான். பட் நம்மளுக்கு இந்த இது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். இது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 0க்கு மூணுமே 0வா இருக்கும். 1க்கு அதே 1, 2க்கு 10 இருக்கும், அடுத்து 11, அடுத்து 0ங்கிற மாதிரி 100 வந்துடும். அதாவது இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் 1, திரும்பி 0 நான் வச்சுக்கலாம். இப்போ இங்க 1, 10, 11. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு காலம் முடிஞ்சோட 11 வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததுல என்ன ஆகுது, திரும்பி 11 வரைக்கும் வருது. அதே மாதிரி இது 7 வரைக்கும் தான். 7க்கு அப்புறம் கிடையாது. ஏன்னா ஆக்டல் நம்பரோட பேஸ் வந்து 8ங்கிறதுனால 8 நம்பர்ஸ் தான் இருக்கும், 0லேருந்து 1. அதே மாதிரி பைனரிக்கு 2ங்கிறதுனால 0, 1 தான் 2 நம்பர். அதுதான் பேஸுக்கு 2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ நான் போன வீடியோல போட்டிருப்பேன் டெசிமல்லேருந்து எப்படி பைனரிக்கு மாத்துறதுன்னு போட்டிருப்பேன். அதுவும் ஈஸி தான். பட் இது அதை விட ஈஸி. இதை 5 மார்க்ல எல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை. பட் வேணா 2 சம்மா கொடுத்து வேணா 5 மார்க்ல கேட்கலாம். இதை மேக்ஸிமம் 2 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பாயிண்ட்ல வரதா இருந்தாலும் சரி, 4 டிஜிட்டா இருந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். இதே மாதிரி இம்பார்ட்டன்டான சம்ஸை எப்படி ஈஸியாக கேதர் பண்ணுறது, ஈஸியாக எப்படி போடலாம், எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்னு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.